Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கவிஸ் கார்டனிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது முல்லைச்செடி. நான் கார்டனிங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்போது இந்த செடி ரொம்ப கன்று மாதிரி சின்னதாக இருந்துச்சு. அதை ரொம்ப பறந்ததுன்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போ தான் இது பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. மொக்குமே வச்சுருக்குது பாருங்கள். முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முல்லைச்செடி தான் அது. இது இன்னொரு முல்லைச்செடி. 2 செடி வச்சுருந்தேன். ரெண்டுமே கல்யாணத்தில் வாங்கிட்டு வந்து வச்சது தான். பாருங்கள், இதுவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எப்படி இருக்கும் என்னன்னே தெரியல. இந்த கன்று எப்படி இருக்குன்னே தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். அது பூக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலுக்கு தான் அது முல்லைச்செடி அப்படின்னு தெரிய வந்துச்சு. நல்ல மல்லிகை செடியை விட நல்ல வாசனையாகவுமே இருக்குது. இன்னும் நிறைய பூக்கள், ஆனால் நிறைய மொக்கு மட்டும் நிறையா வச்சுருக்குது. ஸோ இதுவும் என்னோடய தோட்டத்தில் ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் தான். நீங்களும் முல்லைச்செடி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அது எப்படி பராமரிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இதை கட்டி ஒயரை ஏற்றி விடுறதுக்காக விட்டுருக்குறேன். குரங்கும் வந்து அட்டகாசம் பண்ணுது தான். இருந்தாலும் அதையும் தாண்டி என் தோட்டத்தில் இருக்கிற ஒரு செடியுமே பொழைச்சி மேலே வருது. அதில் இதுவும் ஒரு செடி. ஸோ இது பூ பூக்க ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.